இப்போ அல்லாஹு தாலா சொல்லுகிறான் சூரா இஸ்ராவில் 22 வசனம், அதாவது முதலாவதாகவே அல்லாஹ் எங்கேயும் ஒரு சமுதாயத்துக்கு உபதேசம் என்று அடிப்படையாக சொல்லுவான். எதை சொல்லுவான்? தன்னையே என்னது வணங்குறது தான் அல்லாஹு தாலா சொல்லுவான். இந்த உலகத்தை எனக்கு இணையாக ஆக்கிட்டு நீ எந்த ஒழுக்க கட்டுப்பாடுகள் அது இதுன்னு சிஸ்டத்தை உருவாக்கினாலும் அது என்ன செஞ்சிடும்? நாசமாக போயிடும். ஏன்னா நம்பிக்கை அடிப்படையில் தான் மனித வாழ்க்கை. நம்பிக்கை அங்கே உடைஞ்சிருந்து அதுக்கு ஓட்டை உடைசல்கள் இருந்தால் அந்த சமுதாயம் என்ன செய்யாது? சரி வராது. அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான், லா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர். முதலாவது ஆரம்பம் லா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர். இது முஸ்லிமுக்கு மட்டும் சொல்லப்பட்ட நினைக்கக்கூடாது, டோட்டல் மனித சமுதாயத்துக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து பேசக்கூடிய விஷயம். லா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர். அல்லாஹ்வோடு இன்னொரு தெய்வத்தை நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். அல்லாஹ்வுடன் இன்னொரு தெய்வத்தை நீங்கள் ஆக்க வேண்டாம். ஃபதக்உத மذ்மூமம் மக்தூலா. ஃபதக்உத், குஊத் என்றது உட்கார்றது. நீங்கள் உட்கார்ந்து விடுவீர்கள், அப்படியே இருந்து விடுவீர்கள். மذ்மூமம் மக்தூலா, இங்க இணை வச்சா உலகத்தில் என்ன ரிசல்ட் ஏற்படும் அல்லாஹ் சொல்றான். மறுமையில நிரந்தர நரகம் நம்ம படிச்சுக்கிறோம், மறுமையில நிரந்தர நரகம் நம்ம படித்திருக்கிறோம். அல்லாஹ் முதலாவது இங்க என்ன சொல்றாருன்னா, உலகத்திலே உனக்கு என்ன கிடைக்கும்? ஃபதக்உத மذ்மூமம் மக்தூலா. நீங்க உங்களுக்கு என்ன ரிசல்ட் இதில் ஏற்படும் என்று சொன்னால், முதலாவது நீங்கள் நிந்திக்கப்படுகின்ற, விமர்சிக்கப்படுகின்ற, தூற்றப்படுகின்ற, மற்றவர்களால் கணக்கெடுக்கப்படாதவர்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள். அலட்சியப்படுத்தப்பட்டவர்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள். மக்தூல், கேவலப்படுத்தப்பட்டவர்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள். மறுமை தண்டனையே இது குறிக்குது, இல்லாம இல்லை. ஆனா முதல் விஷயம் என்ன? உலக விஷயத்தை முதலாவது குறிக்குது. யாரெல்லாம் இணை வைக்கிறார்களோ இதை நம்ம எப்படி நினைச்சிடக்கூடாதுன்னா, அல்லாஹு தஆலா இதை என்னது தண்டனையாக சொல்கிறான் அப்படி நீங்க கேவலப்பட்டு அப்படி நினைக்க கூடாது. இந்த சமுதாயத்தில் யார் இணை வைத்தாலும், யார் அல்லாஹோடு இன்னொரு தெய்வத்தை நம்பினாலும் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுட்டு சிந்தனையில கோளாறு வந்துட்டு, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுட்டு சிந்தனையில கோளாறு வந்தாச்சு. சிந்தனையில கோளாறு அங்கேயே ஏற்படுத்த ரெடி என்றா, இவ்வளவு தெளிவான இடத்துல ஏற்படுத்த ரெடி என்றா. அதான் சொல்லுவாங்க, சமுதாயத்துடைய உயர் நீதிபதிகளாக இருக்கிறாங்க, ஆனா சிலையை வணங்குறான். அவனுக்கு ஜட்ஜ் பண்ண எல்லாமே கதை. எதை வணங்குறான்? சிலையை வணங்குறான். அவன் என்ன செய்யறவன்? நீதிமன்றத்தில் இருந்து ஜட்ஜ் பண்றவன், இது பிழை, இது சரி, இதான் செய்யணும், அதான் செய்யணும் அப்படின்னு ஜட்ஜ் பண்றவன். அவனுக்கு எதை ஜட்ஜ் பண்ண எல்லாம் வைக்குது? இந்த சிலையை வணங்கக்கூடாது என்றது அவனுக்கு என்னது? அந்த ஜட்மெண்ட்டுக்கு அவனுக்கு விளங்கல அதுல. அப்ப அதிலிருந்தே அவனுக்கு என்ன புரிஞ்சு கொள்ளணும்? சிந்தனை கோளாறு அங்கே என்ன செஞ்சுட்டான்? அவன் ஏற்படுத்திட்டான். யார் இங்க கோளாறு ஏற்படுத்திட்டானோ அவன் எல்லா இடத்துல என்ன செய்யும்? அவனுக்கு சிந்தனையில கோளாறு வரும். சிந்தனையில கோளாறு வந்தா ஒழுக்கத்துல கோளாறு வரும். ஒழுக்கத்துல கோளாறு வந்தால் அவனது வணக்க வழிபாட்டு முறைமைகள்ல கோளாறு வரும், வாழ்க்கையில கோளாறு வரும். எனவே அவன் ரெண்டு விஷயம் அவனுக்கு கிடைக்கும், மذ்மூம் மக்தூல். தம் என்றது நிந்திக்கிறது, ஹுத்லான் என்றது இழிவு. இது ரெண்டுமே உனக்கு என்ன செய்யும்? மذ்மூம மக்தூலா. அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி உட்கார்ந்து விட வேண்டிய ஒரு நிலை உனக்கு என்ன செய்யும்? ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ முதலாவது ஒரு சிறந்த சமுதாயத்துக்கான முதல் விஷயமாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? கொள்கை. என்ன கொள்கை? அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்கணும். அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள சீர்திருத்தம் வர வேண்டும், இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள சீர்திருத்தம், இஸ்லாஹ் வர வேண்டும் என்கின்ற முயற்சி என்ன செய்கிறது? இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இயக்கங்கள் வாரியாக, தனிப்பட்ட ரீதியாக, ஊர் ஜமாத் ரீதியாக, அரசாங்க ரீதியாக எல்லாம் பல முயற்சிகள் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த இஸ்லாம் சீர்திருத்தத்தில் இறங்குற கல்வி சீர்திருத்தம், கொள்கை சீர்திருத்தம், சமூக சீர்திருத்தம் என்று எல்லா சீர்திருத்தங்களை பேசுகின்றவர்களும் இது அப்படி ஒரு செகண்டா பார்க்குறாங்க. எதை? சிறுக்கு விஷயங்கள். ஒரே சிறுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரே கல்வி என்று இருக்கலாம், ஒரே ஒழுக்கம் என்று இருக்கலாம், ஒரே பிசினஸ் என்று இருக்கலாம், ஒரே எல்லாம் இருக்கலாம். ஒரே சிறுக்குன்னு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒரே கல்வி என்று இருக்கிறாங்க. யாரா பேசுறாங்களா? கேட்கல. நாம ஒரே பார்த்தாலும் பொருளாதாரம், பிசினஸ், இப்படியான வளர்ச்சியை பத்தியே பேசிக்கின்றிருக்கிறாங்க, டெவலப்மெண்ட்டை பத்தியே பேசிக்கிறாங்க. அதை கேட்கல. ஒரே சிறுக்கண்டிக்கிறான், இதை பேசுறாங்க. ஏன்னா சிறுக்கு அவனோட சம்பந்தப்பட்டதில்லை, அது இன்னொருவனுக்கு செய்யப்படுகின்ற அநியாயம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு வீட்டில் ஒரு மகன் வாப்பா சொன்ன மாதிரி கட்டுப்படுறான், அவன் சொன்னதெல்லாம் கேட்குறான், என்ன மாதிரி நடந்துகள்றான். ஆனால் நீ என்ன வாப்பா இல்லைன்ட்டா, நீ என்ன தந்தை இல்லைன்ட்டா. ஒரே தந்தை இல்லைன்ற மெட்ரையே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு மகன் சொன்னான்டா, எப்படி இருக்கும்?
நான் உங்களுக்கு எவ்வளோ நல்லா நடக்கிறேன், சொன்னதெல்லாம் கேட்குறேன், சொன்ன மாதிரியே நடந்து கொள்கிறேன். ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நான் அன்றைக்கு தந்தை இல்லைன்னு சொன்ன மென்றையே ஒரே யோசிக்க நிற்கிறீங்கன்னா சிந்தனையில் கோளாறா இல்லையா? இப்படி சொல்கிறவன்ட்டு சிந்தனையில் கோளாறா இல்லையா? அதான்டா மெயினே. உனக்கு நான் செலவழிக்கிறதுக்கு ரீசனே அதுதான். உன்னை நான் கவனிக்கிறதுக்கு ரீசனே தான். இல்லைன்னா ஊரில் எல்லாம் செலவழிச்சுப்பேனே. உன்னைய ஃபர்ஸ்ட்டாக ஏன் பார்க்குறேன்? புரிஞ்சுக்கொள்ள நம்ம மறுக்கிறோம் என்ன தெரியுமா? ஒரு சமூக சீர்திருத்தம், இந்த சமுதாயத்திலே முஸ்லிம் சமுதாயத்துடைய வெற்றி, இவைகள்லாம் நம்ம பிரார்த்திச்சு இறைவனிடத்தில் அழுது மன்றாடினாலும் இறைவன் என்ன செய்வான்? உதவிக்கு இந்த உலகத்தில் உள்ள காரணிகளை எதிர்பார்க்கிறான். இந்த உலகத்தில் உள்ள எங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறான். எங்களுடைய பங்களிப்புல முதல் விஷயம் இந்த சமுதாயத்தை கொள்கை ரீதியாக சீர்திருத்தல். கொள்கையிலே நம்பிக்கை சரியாகணும். நம்பிக்கை சரியாகாம நீங்க என்ன சீர்திருத்தம் செஞ்சு இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் ஒரு ஜிஹாதையே எழுதிட்டாண்டு வைங்க, மற்ற சீர்திருத்தம் சரி, ஒழுக்கத்தில் அப்படி சுத்தவான்கள் அப்படி நடக்காது. ஆனால் சொல்றேன், ஒழுக்கத்தில் சுத்தவான்களாகும், பொருளாதாரத்தில் நேர்மையாகும், அகலாக்கில் உச்சகட்டமாகும், கொள்கையில கோளாரோடையும் ஜிஹாதில் இறங்கி நம்ம விடுவீங்களே, முதலாவது முதலாவது காட்டிக்கொள்வான். ஏன் இவனை தான் முதலா போட, இவன் கொள்கையிலே பிழை, இவன் முர்த்தத், இவனை கொள்ளு முதலாவது. அப்ப இப்படி பின்னால் உள்ள முன்னால் உள்ள முள்ளான காட்டியே அந்த சமுதாயம் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு. இன்றைக்கு எது நடக்குது? இன்றைக்கு ஒருவர் அரசாங்கத்துக்கு காட்டி கொடுக்கிற அளவுல முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன? அரசியல் பொருளாதார ஒரு சைட்ல வைங்க, இவன் கொள்கைக்கு வெளியுள்ளவன், அதான காரணம். அப்ப ஒரே கொள்கை இல்லாமல் ஒரு எதிரியை சந்திச்சான்னு வைங்களே, முதலாவது அதை வச்சுதான் என்ன செய்ய? டிவைட் அண்ட் ரூல், பிரிச்சு ஆளு. அதானே முதலாவது என்னது? பிரித்து ஆளுதல். நீ பிரிஞ்சு ஏற்கனவே இருந்தா அவன் ஆள்ற மட்டும் தான் அவன் வேலை, நீ பிரிஞ்சு ஏற்கனவே இருக்கிறாய். இப்போ முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு சமுதாயத்துடைய சீர்திருத்தம் என்பது அந்த சமுதாயத்தை பற்றிய சரியான பார்வை என்பது கொள்கை சீர்திருத்தம் என்ன செய்கிறது? அடங்கி இருக்கிறது. கொள்கை சீர்திருத்தம் இல்லாமல், ஏன்டா நான் இதை திருப்பியும் விரிவாக சொல்றேன் என்றால், உலக ரீதியாக எந்த சீர்திருத்தம் முதலாவது என்பது கூடுதலாக பேசப்படுவதை நம்ம பார்க்கிறோம். சிலர் சொல்றாங்க பொருளாதார சீர்திருத்தம் தான் முதலாவது. அதை எப்படி பேசுறாங்கன்னா, வறுமையால ஒருத்தன் கொள்கை மாறுறான், வறுமையால கொள்கை மாறுறான், பணத்தால கொள்கையை விட்டுட்டு போறான். எனவே முதல் சீர்திருத்தமே தான் பொருளாதார சீர்திருத்தம் தான் மிக முக்கியம். அப்படி இல்லை, பிழையான பார்வை. முதலாக குர்ஆன் சுன்னாலின் தான் சீர்திருத்தத்தை யோசிக்கணும். சொந்த மூளையால் என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. குர்ஆன் சொல்லி அதன் மூலம் மூளையால யோசிக்கணும். முதல் சீர்திருத்தம் குர்ஆன் சுன்னான்னு சொல்லுது, சரியான கொள்கை சரியான விளக்க ஒரு மனிதன்ட்ட பதிவு ஆகிட்டு சொன்னா அவன் பொருளாதாரத்துக்கு கூடினால் போக மாட்டான், குறைஞ்சாலும் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். இதை புரிந்து கொள்ளணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எங்க சீர்திருத்தம் பேச, ஒரு பள்ளி வாயில நம்மளுக்கு சீர்திருத்தம், இந்த சமுதாயத்தோட சீர்திருத்தம் பேச நினைக்கிறோமா, அந்த ஊர்ல முதலாவது என்ன இருக்குது? இந்த சமுதாயத்துக்கு மாற்றமான கொள்கை குழப்பங்கள் இருக்கின்றனவா? ஷிர்க்குவைகள் இருக்கின்றன, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவைகள் இருக்கின்றனவா? இணை வைப்புக்கு என்ன வழக்கம் சொல்லட்டும், அதுக்குள்ள நான் போகல. ஏன்னா இணை வைப்புக்கே வழக்கம் சொல்லி நிற்கிறாங்க. சரியா? இணை வைப்பு பற்றி என்ன வழக்கம் இருக்கட்டும், எல்லா இணை வைப்பும் என்ன செய்யணும்? அந்த சமுதாயத்தில் கண்டிக்கணும். அதனால அல்லாஹ் முதலாவது உபதேசத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் லா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர், இறைவனோடு இன்னொரு தெய்வத்தை நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஆக்க வேண்டாம். ஃபதகுத மذمூமம் மத்ஹூரா ஃபதகுத மذமூமம் மக்தூலா, நீங்கள் கேவலம் அடைந்தவராக விமர்சனத்துக்குரியவராக அமர்ந்து விடுவீர்கள். அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன செய்யும் நடக்கும். இந்த மாற்றம் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாற்றம் என்னது சரி வராது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்.